வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்னு இருக்கிறேன். வேறு எதுவும் இல்லை. உணவு எப்பொழுதுமே நம்ம வேஸ்ட் பண்ணுறோம், வீணாக்குறோம் உணவை. நிறைய பேருக்கு உணவு இப்போ எனக்கெலாம் ரெகுலராக உணவு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு தேவையின் அடிப்படையில், என்னுடைய காரியத்தின் அடிப்படையில் அந்த உணவு எனக்கு வருது. ஆனால் அதை நான் வேஸ்ட் பண்ணாமல் நான் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அதில் நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு சுயமரியாதையை காப்பாற்றி கொள்ளுற விஷயமா அது அமையுது. அது என்னங்கிறத நான் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு இந்தியாவில் ஒரு ரிப்போர்ட் சொல்கிறது, இரவு நேரத்தில் கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி பேர் சாலையோரங்களில் உறங்குறவங்க, நிறைய பேர் தூங்குறவங்க, எத்தனையோ பேர் உணவு இல்லாமல் படுக்கைக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்குது. கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி பேர் சொல்கிறாங்க இந்தியாவில் மெயினாக இரவு உணவு இல்லாமல் படுக்க போகிறாங்களாம். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில், அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருக்கிற ஒரு நாட்டில் இன்னைக்கு எவ்வளோ ஃபுட்டு நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் குறிப்பாக ஒரு கடைக்கு போகிறாங்க, எவ்வளவோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க, அதில் பாதியை சாப்பிட்றாங்க, பாதியை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் கல்யாண வீட்டுக்கு போனால் அங்கே எத்தனையோ வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு கொடுக்குறாங்க, அதுவும் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிடுது. ஸோ அதை அப்புறம் அனாத ஆசிரமம் அங்கே எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, இது போக பர்த்டே ஃபங்க்ஷன், எவ்வளோ பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் வருது பாருங்கள். அதில் ஒவ்வொரு பர்த்டே ஃபங்க்ஷன்லையும் ஒரு சிங்கிள் ஃபுட்டாக இல்லாமல் கிட்டத்தட்ட வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு, சிக்கன் பிரியாணி, மட்டன் ஃபுட்டு, எக்கு, அது இது எல்லாம் போட்டு நம்ம ஆர்டர் பண்ணி அதை கடைசியில் வேஸ்ட்டாக கூட ஆக்கிடுறாங்க. வேஸ்ட் ஆகி எவ்வளவோ வேஸ்ட் ஆகுது ஃபுட்டு. ஸோ இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும். அந்த ஃபுட்டினுடைய அருமையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஃபுட்டும் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அது எங்கேருந்து வருது, நம்ம இந்த சமுதாயத்துக்கு திருப்பி நம்ம என்னத்தை அளிக்க போகிறோம், அதுதான் ஒவ்வொரு மனுஷனும், தனி மனுஷன் உணரணும். தனி மனுஷன் உணரக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த அரிசி எங்கேருந்து வருது, ஒரு விவசாயி உருவாக்கி அங்கேருந்து அனுப்பியிருக்கான். அப்போ அந்த பருப்பு எங்கேருந்து வருது, அது வெவ்வேறு நாட்டில் இருந்து வருது. இப்போ நம்ம சில நேரம் நமக்கு பருப்பு தட்டுப்பாடாயிட்டா நம்ம பாகிஸ்தான்ல இருந்தும் துருக்கியில இருந்தும் நம்ம இறக்குமதி செஞ்சு தான் சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் உணவு வேஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் தவிர்க்கணும். மற்றபடி உணவு நமக்கு எவ்வளவு தேவையோ அதை சாப்பிடலாம். ஆனால் ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் என்பது அவன் சமுதாயத்துக்கு திருப்பி என்னத்தை அளிக்க போகிறான் அப்படிங்கிறதுலையும் இருக்குது. அதனால் திருப்பி அளிக்கிறது உணவை வேஸ்ட் பண்ணாமல் அந்த உணவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது தான் அதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்றியாக இருக்கும். அந்த உணவை வேஸ்ட் பண்ணாமல் மற்ற எல்லாருக்கும் உணவு கிடைக்கும்படியாக செய்வோம். நன்றி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.